Hello friends, welcome to Adiyaman team. இந்த செஷனில் நம்ம மேத்தமெட்டிக்ஸ் டிஎன் டெட்டோட மேத்தமெட்டிக்ஸ் கொஷின்ஸ் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் பேப்பரில் இருக்கிற கொஷின்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதை எப்படி ஈஸியாக சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிற ட்ரிக்ஸையும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து பார்ட் 1 வீடியோ. ஸோ இதை நான் 2 பார்ட்டாக நான் எடுத்துகிட்ருக்கேன். ஸோ பார்ட் 1 ஒரு சில கொஷின்ஸ் பார்க்கலாம். ஸோ பார்ட் 2ல் ரிமைனிங் கொஷின்ஸ் பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ பார்ட் 1ல் இருக்கிற கொஷின்ஸ் அண்ட் ஆன்சர்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஒரு குளிர்சாதன பெட்டியின் மீது 9% விற்பனை வரி வீதம். விற்பனை வரி ரூபாய் 1170 எனில் அதன் அடக்க விலை என்னன்னு போட்டிருக்காங்க. அதாவது ஒரு குளிர்சாதன பெட்டியோட வரி 9% வரி போட்டிருக்காங்க. அந்த 9% வரி மட்டும் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1170 ரூபாய். சரிங்களா? ஸோ அப்போ அடக்க விலை என்னன்னு கேட்குறாங்க. அடக்க விலை அப்படிங்கிறது 100% இல்லையா? எப்பயுமே அடக்க விலை 100% இருக்கும். சரிங்களா? அடக்க விலை அப்படிங்கிறது காஸ்ட் ப்ரைஸ், பொருளோட விலை. சரிங்களா? அது வந்து 100% தான் இருக்கும். நமக்கு வரி மட்டும் 9% அப்படின்னு தெரிஞ்சுது. இப்போ இதனுடைய பொருளுக்கு 100% உள்ள ஒரு, இப்போது எக்ஸாம்பிளுக்கு பாருங்கள், 100 ரூபா இருக்குது ஒரு பொருளோட விலை 100 ரூபா. இதுக்கு 9% வரி போட்டிருக்காங்க. 9% வரி போட்டால் எவ்வளோ வரும் நமக்கு? 9 ரூபா வரி மட்டும் வரும் இல்லையா? அப்போது அந்த பொருளோட மொத்த விலை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. புரியுதுங்களா? இதனுடைய மொத்த விலை அப்படிங்கிறது 100%. 9%ங்கிறது 9 ரூபாய். 100%ங்கிறது என்னவா இருக்கும்? 100 ரூபாயா இருக்கும் இல்லையா? ஸோ அடக்க விலைங்கிறது 100%, அதாவது காஸ்ட் ப்ரைஸ் அப்படிங்கிறது 100% இல்லையா? ஸோ அதே போல் இந்த கொஷினுக்கு பார்த்தீங்கன்னா 9% விற்பனை வரி மட்டும் எவ்வளோ? 1170 ரூபா. ஸோ நம்ம அடக்க விலை எவ்வளோ கண்டுபிடிக்கணும்? 100%. ஸோ 9% 1170னா அப்போது 100% எவ்வளோவா இருக்கும் அப்படின்னு கண்டுபிடிக்கலாம். அப்போது இதில் வந்து 9% 1170னா அப்போது 1% என்னவா இருக்கும் அப்படிங்கிறது டிவைட் பை 9 போட்டால் என்ன வரும் நமக்கு? 9 2 இருக்கும், 3 9 27. ஸோ 130 கிடைக்கும் இல்லைங்களா? ஸோ 1% வந்து 130 அப்படின்னு கிடைச்சிது நமக்கு. அப்போ 100% என்னவா இருக்கும்? 100% அப்படிங்கிறது வந்து 13,000 ரூபாய் கிடைக்கும். ஸோ 100%ங்கிறது தான் அடக்க விலை. ஸோ அப்போது 13,000 ரூபாங்கிறது தான் நம்மளுடைய சரியான விடை. சரிங்களா? ஸோ அடுத்து இப்படி தான் ஈஸியாக சால்வ் பண்ணலாம். பார்த்த உடனே 9% அப்படிங்கிறது 1170. அப்போ 1% என்னவாக இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் கால்குலேட் பண்ணிட்டீங்கன்னா, ஸோ ஏன்னா உங்களுக்கு காஸ்ட் ப்ரைஸ் வந்து 100, அடக்க விலை அப்படிங்கிறது வந்து 100% அப்படிங்கிறதுக்கானது நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தெரிஞ்சதுன்னா நீங்கள் ஈஸியாக கால்குலேட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இதுக்கு நமக்கு வந்து 130 கிடைக்கும். ஸோ 1% அப்படிங்கிறது வந்து 130. அப்போ 100% அப்படிங்கிறது 13,000 அப்படிங்கிறது ஈஸியாக கால்குலேட் பண்ணிடலாம். சரிங்களா? ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ராமுவின் தற்போதைய வயது அவருடைய தந்தையின் வயதில் பாதியாகும். 15 ஆண்டுகளுக்கு முன்பு தந்தையின் வயதானது ராமுவின் வயதைப் போல் மும்மடங்காக இருந்தது எனில் அவர்களின் தற்போதைய வயது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? ராமுவோட வயது என்னென்ன எக்ஸ்ன்னு எடுத்துக்கோங்க. சரிங்களா? தற்போதைய வயது எக்ஸ்ன்னு எடுத்துக்கோங்க. அவருடைய தந்தையின் வயதில் பாதியாகும். சரிங்களா? அப்போ அவருடைய தந்தையின் வயது என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராமுவின் வயதில் பாதி, தந்தையின் வயதில் பாதி தான் ராமோட வயது. ராமோட வயது நம்ம என்ன எடுத்திருக்கோம்? எக்ஸ்ன்னு எடுத்திருக்கோம். ஸோ அவருடைய வயதில் பாதினா 2x. சரிங்களா? 15 ஆண்டுகளுக்கு முன்பு. ஸோ இது ரெண்டுமே வந்து அவருடைய தற்போதைய வயது, ப்ரெசன்டேஜ். சரிங்களா? ஸோ 15 ஆண்டுகளுக்கு முன்பு, 15 வருஷத்துக்கு முன்பு என்னவா இருந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தந்தையின் வயதானது ராமுவின் வயதைப் போல் மும்மடங்காக இருந்தது. சரிங்களா? தந்தையின் வயது ராமுவின் வயதைப் போல மும்மடங்காக இருந்தது. ராமுவின் வயது என்ன? எக்ஸ்ன்னு எடுத்திருக்கோம். 15 வருஷத்துக்கு முன்னாடி என்ன இருக்கும்? எக்ஸ் மைனஸ் 15. சரிங்களா? ஸோ தந்தையின் வயதானது ராமுவின் வயதைப் போல் மும்மடங்காக இருந்தது. ஸோ இதை போல் 3 மடங்கு இருந்தது. இது வந்து தந்தையின் வயது, 15 வருடங்களுக்கு முன் தந்தையின் வயது.
தந்தையின் வயது. சரிங்களா? ஸோ இதிலிருந்து என்ன கிடைக்கும் நமக்கு பார்த்தீங்கன்னா, ஸோ தந்தையோட தற்போதைய வயது என்ன? 2x. அவருடைய 15 வருஷத்துக்கு முன்னாடி என்ன இருந்திருக்கும்? 2x மைனஸ் 15 இருந்திருக்கும். ஸோ இதுவும் ராமுவின் வயதுக்கு கொடுத்துருக்கிற வாக்கியத்திலிருந்து கிடைச்ச இந்த ஈக்குவேஷனும் சமமாக தானே இருக்கும் இல்லையா? ஸோ 3x மைனஸ் 15 ஈக்குவல் டு 2x மைனஸ் 15. அதாவது 3x இஸ் ஈக்குவல் டு 45 இல்லையா? ஈக்குவல் டு 2x மைனஸ் 15. ஸோ இதை கேன்சல் பண்ண என்ன வரும்? 2x இருக்குது, இங்கே 3x இருக்குது. ஸோ இந்த பக்கம் வந்தால் x வரும். ஸோ இல்லைங்களா? ஸோ இது 45 மைனஸ் 15 என்ன வரும் உங்களுக்கு? 30 வரும். x வந்து 30 இருக்கணும். x அப்படிங்கிறது யாரோட வயது? ராமுவோட வயது. ஸோ ராமுவோட வயது 30னா அவருடைய தந்தையோட வயது என்னவா இருக்கும்? 60ன்னு இருக்கணும். பட் இந்த ஆப்ஷனில் பாருங்கள், ஆக்சுவலாக 42 பி சிடி எதுவுமே வந்து ஆப்ஷனில் கரெக்டாக இல்லை. ஸோ ஆக்சுவலாக கொஷின் பேப்பர்லேயே தப்பாக தான் கேட்டிருந்தாங்க அந்த வருஷம். ஸோ அதுக்கு வந்து அந்த கொஷினுக்கு வந்து ஒரு மார்க் வந்து அவங்க ப்ரொவைட் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த ஆப்ஷனில் இது வந்து ராங் ஆப்ஷன். பட் இந்த கொஷின் இப்படி தான் சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறது நம்ம ஈக்குவேஷன் வச்சு இப்படி சால்வ் பண்ணலாம். இல்லை நம்ம ஆப்ஷன் வச்சு இந்த கொஷின் சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதுதான் நமக்கு இது கண்டிப்பாக இந்த ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஒன்றா இருந்திருக்கணும். கரெக்டாக கொடுத்துருந்தா ஒரு ஆப்ஷன் வந்து இந்த ஆப்ஷன் வந்து இருக்கணும். சரிங்களா? ஸோ ஓகே, ஒரு ஆப்ஷன் எடுத்துக்கோங்க, நம்மளே கன்சிடர் பண்ணிக்கலாம். ஈயோட ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 30, 60 அப்படிங்கிறது ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ராமுவின் தந்தை வயது, ராமுவின் வயது ரெண்டும். சரிங்களா? இப்போது இப்படி நம்ம சால்வ் பண்ணியும் இந்த ஆன்சர் எடுக்கலாம். இல்லைனா டைரெக்டாக ஆப்ஷன் வந்து எப்படி இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணலாம் அப்படின்னு பாருங்கள். ராமுவின் தற்போதைய வயது அவருடைய தந்தையின் வயதில் பாதியாகும். ஸோ இப்போ 15 ஆண்டுகளுக்கு முன்பு தந்தையின் வயதானது ராமுவின் வயதை போல் மும்மடங்காக இருந்தது எனில் அவர்களின் தற்போதைய வயது என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ தற்போதைய வயது தான் என்னன்னு கேட்டிருக்காங்க. இதுதான் வந்து ஆப்ஷனில் நம்ம கொடுத்துருக்க ஆப்ஷனில் தற்போதைய வயது கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் வச்சு நீங்கள் ஆன்சர் பண்ணிடலாம். ராமுவின் தற்போதைய வயது அவருடைய தந்தையின் வயதில் பாதியாகும். இந்த கொடுத்துருக்கிற ஆப்ஷனில் எந்த ஆப்ஷன் வந்து வித்தியாசம் வந்து பாதியாக இருக்குது பார்த்தீங்கன்னா, இது ராமுவின் வயது 42, அவருடைய தந்தையின் வயது 84. ஸோ 84 பாதி தான் 42. இது வந்து இது ரெண்டும் ஒரு ஆப்ஷனாக இருந்திருக்கலாம். இது பார்த்தீங்கன்னா 24, 84 இது ரெண்டும் பாதி வராது. 40, 80 இந்த ஆப்ஷன் வரலாம். 24, 48 பாதியாக இருக்குது, இதுவும் ஆப்ஷன் வரலாம். 30, 60 ஒரு ஆப்ஷன் வரலாம். ஸோ அந்த ஆப்ஷன் ஈஸியாக எலிமினேட் பண்ணிட்டீங்க. அடுத்து பாருங்கள், 15 ஆண்டுகளுக்கு முன்பு தந்தையின் வயதானது ராமுவின் வயதை போல் மும்மடங்காக இருந்தது அப்படின்னு கேட்டிருக்காங்க. 15 வருஷத்துக்கு முன்னாடி. ஸோ இதுலேருந்து 15 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் பேக் போனீங்கன்னா, புரியுதுங்களா? 15 வருஷத்துக்கு முன்னாடி போனால் உங்களுக்கு வரக்கூடிய ஆன்சர் இது வந்து 69 வரும் இல்லையா? 15 வருஷத்துக்கு இந்த 15 இது ராமுவின் வயது 15 வருஷத்துக்கு முன்னாடி என்னவா இருக்கும்? 27 இருக்கும். ஸோ இது ரெண்டும் மும்மடங்கா? 27ஓட மும்மடங்கா 69ஆ? இல்லை. சரிங்களா? ஆனால் இந்த ஆப்ஷன் பாருங்கள், 30 15 வருஷத்துக்கு முன்னாடி என்னவா இருக்கும்? தந்தையின் வயது 45 இருக்கும். 30 வயசு ராமுவோட வயது. 15 வருஷத்துக்கு முன்னாடி என்ன வயசாக இருக்கும் அவருக்கு? 15 இருக்கும். ஸோ இப்போ என்னவா இருக்குது? 15 ஆண்டுகளுக்கு முன்பு தந்தையின் வயதானது ராமுவின் வயதை போல் மும்மடங்காக இருந்தது. ஸோ 15, 3, 45 கரெக்டாக இருக்குது. ஸோ இப்படின்றது வந்து நீங்கள் ஆப்ஷன் வச்சு ஈஸியாக டேக் பண்ணிட்டு போயிடலாம். பட் ஒரு சால்வ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஈக்குவேஷன் எழுதி நீங்கள் வந்து சால்வ் பண்ணலாம். நீங்கள் ஈஸியாக கொஷின் பார்த்த உடனே ஆப்ஷன்லேருந்து ஆன்சர் பண்ணணும்னா இந்த மெத்தட் யூஸ் பண்ணி நீங்கள் ஈஸியாக ஆன்சர் பண்ணலாம். ஸோ மற்ற ஆப்ஷன் எல்லாமே செக் பண்ணி பாருங்கள். இந்த கண்டிஷனுக்கு வந்து எதுவுமே சாட்டிஸ்ஃபை ஆகாது. ஸோ இந்த ஒரு ஆப்ஷன் மட்டும் தான் சாட்டிஸ்ஃபை ஆகும். பட் கொஷின் பேப்பரில் வந்து இந்த ஆப்ஷன் கொடுக்கல. அந்த வருஷம் கேட்ட கொஸ்டின் பேப்பரில் இந்த ஆப்ஷன் கொடுக்கல. அதனால் அவங்களே ஒரு மார்க் கொடுத்துட்டாங்க. சரிங்களா? ஸோ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். ஒரு உருளையின் ஆரம் மற்றும் உயரத்தின் விகிதம் 5:7. மேலும் அதன் கன அளவு 4400 கன சென்டிமீட்டர் எனில் அவ்வுருளையின் ஆரம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது உருளையின் கன அளவு. ஸோ உருளையின் கன அளவுக்கான ஃபார்முலா என்ன? πr² h இல்லையா? ஸோ கன அளவு 4400 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. பைக்கான வேல்யூ 22/7 அப்படின்னு தெரியும். ஆரம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆரம் ஆருக்கும் ஹச்சுக்கும் உள்ள விகிதம் தான் 5:7 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ நம்ம அப்படியே r² hன்னு வச்சுக்கலாம். இதை சால்வ் பண்ணால் நமக்கு என்ன வரும்? 222 44 வந்துடும். 200 இருக்கும்.
ஸோ ஆர் ஸ்கொயர் ஹச் வந்து ஸோ இந்த 7 இங்கே போனால் நமக்கு 1400 கிடைக்கும். ஆர் ஸ்கொயர் ஹச்சுங்கிறது வந்து 1400. ஸோ இதுக்கான ரேஷியோ வச்சு நம்ம எப்படி கால்குலேட் பண்ணலாம் ஆப்ஷனில் இருந்து அப்படின்னு பாருங்கள். இப்போது ஆரம் வந்து 20ன்னு எடுத்துக்கோங்க. ஆர் வந்து 20ன்னு எடுத்துட்டிங்கன்னா 20 × 20 ஏன்னா ஆர் ஸ்கொயர், இது வந்து 5 ஆர் 20ன்னு எடுத்துக்கிங்க ஆப்ஷனில் அப்படின்னா. ஸோ இது வந்து 5 ரேஷியோவில் இருக்குது. ஸோ 5 4 20 5 20. அப்போது இது கூட 4 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 28 அப்படிங்கிறது தான் 5:7 ரேஷியோவில் இருக்கும். ஸோ அப்போ ஹச்சோட வேல்யூ உயரம் என்னவாக இருக்கும், 28 இருக்கும். ஸோ இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணால் தான் உங்களுக்கு இந்த ஆன்சர் வரணும். பட் இதை பார்த்தாவே தெரியும் உங்களுக்கு, இது 400 × 28 வேல்யூ வந்து ஜாஸ்தியாக போகும் அப்படின்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். கண்டிப்பாக இந்த ஆப்ஷன் வராது. ஏன்னா 20 அப்படின்னு ஆர் வந்து 20ன்னு எடுக்கிறீங்கன்னாவே ஸோ இந்த ரேஷியோ வந்து 5 இருக்குன்னு தெரியும். ஹச் வந்து 20யோட ஜாஸ்தியாக இருக்கும் உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ அது எந்த வேல்யூவாட்டும் இருக்கட்டும், ஸோ அது வந்து 20யோட ஜாஸ்தியாக இருக்குன்னு தெரியும். ஸோ 20யை ஸ்கொயர் பண்ணும் போதே நமக்கு 400 வந்துடுது. ஸோ 400லேருந்து 10க்கு மேலே இருக்கிற எந்த எண்ணாக இருந்தாலும் 4000. ஏன்னா நமக்கு வந்து இங்கே இருக்கிறது என்னென்னா 1400 தான் நமக்கு வருது. ஸோ 3 அந்த ரேஞ்சில் இருந்தால் மட்டும்தான் நமக்கு 1400 இல்லை 1600 கிடைக்கும். சரிங்களா? ஸோ எப்படியும் இது வந்து ஹச் வந்து 20யோட, ஏன்னா ரேஷியோ வந்து ஹச்சோட ரேஷியோ ஜாஸ்தியாக இருக்குது, 7 இருக்குது, கண்டிப்பாக ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக 20 வராது அப்படிங்கிறது நம்ம எடுக்கும்போதே தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? 15 அப்படின்னு எடுக்கிறீங்கன்னா இது வந்து 15ஓட ஜாஸ்தியாக இருக்கும் அப்படின்னு தெரியும். 15 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 225 வந்துடும். 225லேருந்து 15 எகைன் 15ஓட ஜாஸ்தியாக ஒரு வேல்யூ மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 1400 வராதுன்னு கண்டிப்பாக தெரியும். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன் ஒன்றே பார்த்த உடனே உங்களால் எலிமினேட் பண்ண முடியும். ஸோ அந்த டிஃப்ரென்ஸ், வேல்யூவோட டிஃப்ரென்ஸ் எப்படி இருந்தாலும் உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஸோ அதை வச்சு ஈஸியாக மல்டிப்ளை பண்ணலாம். பட் ஆப்ஷன் ஏ பாருங்கள், 10 இருக்குது. ஸோ 10 ஆர் வேல்யூ வந்து 10 அப்படின்னு எடுக்கிறீங்கன்னா ஸோ இது வந்து 10 × 10 10 × 10, ஸோ உங்களுக்கு 100 வந்துடும். ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்குது அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணிடலாம். ஸோ 5:7 அப்படிங்கிறது தான் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்க ரேஷியோ. ஸோ ஆறுங்கிறது 5 ரேஷியோவில் இருக்குது, 2ஆல் மல்டிப்ளை ஆகிருக்கு. ஸோ உங்கள் ஹச் வந்து 7 ரேஷியோவில் இருக்குது, 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும், 14 வரும். ஸோ 10 × 14ங்கிறது அதனுடைய ஒரிஜினல் வேல்யூவாக இருக்கும். ஸோ இங்கே வந்து 14, ரிமைனிங் ஹச்சுங்கிறது 14னா இது மல்டிப்ளை பண்ணால் 1400 வந்துடும். ஸோ இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுது. ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன் வந்து நீங்கள் பார்த்த உடனே சூஸ் பண்ணி ஆன்சர் பண்ணிடலாம். சரிங்களா? ஸோ இவ்வளோ எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு வந்து புரியறதுக்காக தான் இவ்வளோ எக்ஸ்ப்ளனேஸ் பண்ணேன். ஸோ இதை வந்து எப்படி ஈஸியாக உங்களுக்கு வந்து பார்த்த உடனே சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்து இது வந்து ஆர் ஸ்கொயர் ஹச். ஸோ இப்போ வந்து இந்த எந்த வேல்யூ கொடுத்தா இந்த கண்டிஷன்லேயும் இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈஸியாக நீங்கள் வந்து ஆப்ஷன் சூஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். சரிங்களா? இதை நான் சொல்ல வந்தேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ ஒரு முக்கோணத்தின் 3 கோணங்களின் இரு சமவெட்டிகள் சந்திக்கும் புள்ளி அம்முக்கோணத்தின் எங்கே சந்திக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரு முக்கோணத்தின் 3 கோணங்கள். ஸோ ஒரு முக்கோணத்தின் 3 கோணங்கள், இதுதான் ஒரு முக்கோணத்தின் 3 கோணங்கள். இந்த டயக்ராம் பாருங்கள். ஸோ அந்த முக்கோணத்தின் 3 கோணங்களின் சமவெட்டிகள். சரிங்களா? அந்த 3 கோணங்களின் சமவெட்டிகள் சந்திக்கும் புள்ளி என்னென்னு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு சென்ட்ரலில் தான் இருக்கும். ஸோ இன் சென்டர், அந்த முக்கோணத்தின் சென்ட்ரலில் இருக்கும். ஸோ அதுதான் வந்து உள்வட்ட மையம். ஸோ உள்வட்ட மையமாக தான் அந்த முக்கோணத்தின் இரு சமவெட்டிகள் சந்திக்கும் புள்ளியாக இருக்கும். அடுத்து பாருங்கள், 21 சென்டிமீட்டர் பக்க அளவுடைய ஏபிசிடி என்ற சதுரத்தின் நிழலிடப்பட்ட பகுதிகள் ஏபிசிடி. இந்த நிழலிடப்பட்ட பகுதியின் பரப்பளவு மட்டும் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ இதனுடைய பக்கம் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 21 சென்டிமீட்டர் இருக்குது. சரிங்களா? ஸோ அப்போ இந்த சதுரத்தின் பரப்பளவு என்னவாக இருக்கும், 21 × 21 441 சென்டிமீட்டர் ஸ்கொயராக இருக்கும் இல்லையா? இதில் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த வேல்யூஸ் எல்லாமே இது வந்து இப்போ இந்த
இது மட்டும் எடுத்துக்கோங்க. இது வந்து ஒரு அரைவட்டமாக இருக்கா? ஸோ இந்த டயக்ராமில் பாருங்கள், இது வந்து ஒரு அரைவட்டமாக இருக்குது. ஸோ இந்த ஏரியா நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். ஸோ இதே மாதிரி 4 அரைவட்டங்கள் இருக்குது. ஸோ இங்கே ஒரு அரைவட்டம், இது ஒரு அரைவட்டம். ஸோ இது போல் 4 அரைவட்டம் இருக்குது. சரிங்களா? இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, இந்த ஒரு அரைவட்டத்துக்கான ஏரியா மட்டும் என்னென்னு பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ இந்த ஒரு அரைவட்டத்துக்கான ஏரியா மட்டும் நம்ம பார்த்தோம்னா நமக்கு என்ன வரும்? πr² வட்டத்திற்கான ஃபார்முலா. ஸோ நம்ம அரைவட்டத்துக்குன்றதுனால டிவைடட் பை 2 போடுறோம் இல்லைங்களா? ஸோ இது வந்து ஒரு பக்கத்தோட அளவு 21 சென்டிமீட்டர். ஸோ நமக்கு வந்து ஆரம் தான் தேவை. ஆரம்ங்கிறது பாதி. ஸோ 21/2. ஆக்சுவலாக அந்த ஃபார்முலாவை நான் சப்ஸ்டிட் பண்ணுறேன். இது அரைவட்டத்திற்கான ஃபார்முலா. ஸோ இது வந்து ஆர் வேல்யூ. சரிங்களா? ஸோ πr²/2 அப்படிங்கிற வேல்யூவில் சப்ஸ்டிட் பண்ணால் என்ன வரும்? 22/7. ஆரோட வேல்யூ 21/2. இதுவும் 21/2. ஸோ நம்ம அரைவட்டத்துக்கு அப்படிங்கிறதுனால 1/2ஆல் டிவைட் பண்ணுறோம். ஸோ இதே போல் நமக்கு 4 அரைவட்டங்கள் இருக்குது. புரியுதுங்களா? ஸோ 4 அரைவட்டங்கள் இருக்குது. சிபிங்கிறது ஒரு அரைவட்டம், ஏபிங்கிறது ஒரு அரைவட்டம், டிஏங்கிறது ஒரு அரைவட்டம், டிசிங்கிறது ஒரு அரைவட்டம். ஸோ 4 அரைவட்டத்துக்கு தான் நம்ம இப்போ வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இன்ட்டு 4 அப்படிங்கிறத போட்டுக்கலாம். ஸோ இந்த வேல்யூ எல்லாம் கேன்சல் பண்ணிங்கன்னா 3, 2 கேன்சல் பண்ணால் 11. ஸோ இந்த 2க்கு 4 கேன்சல் ஆகிடுச்சு. ஸோ 11 × 3 33 × 21. ஸோ இதுக்கான வேல்யூ என்ன வரும்? 693 அப்படிங்க வருது. ஸோ 693 அப்படிங்கிறது இந்த வேல்யூ வந்து முழுசாக இருக்கிற அந்த அரைவட்டத்துக்கான இது. ஸோ நம்ம இங்கே பார்த்தீங்கன்னா அந்த 4 அரைவட்டத்துலேயும் ஒவ்வொரு வேல்யூவும் 2 முறை கால்குலேட் பண்ணியிருக்கோம். நமக்கு கேட்கப்பட்டிருக்கிறது என்னென்னா இந்த ஒரு பகுதி மட்டும்தான். ஸோ நம்ம இந்த அரைவட்டத்துலேயும் இந்த வேல்யூ கால்குலேட் பண்ணியிருப்போம். ஸோ இந்த அரைவட்டத்துலேயும், அதாவது ஏடி அப்படிங்கிற அரைவட்டத்துலேயும் ஸோ இந்த வேல்யூ கால்குலேட் பண்ணியிருப்போம். அதே போல் டிசி அப்படிங்கிற அரைவட்டத்துலேயும் இந்த வேல்யூவை கால்குலேட் பண்ணியிருக்கோம். இப்போ 2 டைம்ஸ் வந்து நம்ம கால்குலேட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா? ஸோ மொத்தமாக நம்ம ஒவ்வொன்றுக்கும் 2 டைம்ஸ் கால்குலேட் பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கான வேல்யூ என்னவாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுவோம்? இந்த ஸ்கொயர் வேல்யூலேருந்து இதை மைனஸ் பண்ணோம். 693 - 441 இல்லைங்களா? ஸோ இதை மைனஸ் பண்ணால் வரக்கூடிய ஆன்சர் 252. ஸோ 252 தான் இந்த நிழலிடப்பட்ட பக்கத்துக்கான பரப்பளவு. ஸோ ஆப்ஷன் சி தான் சரியான விடை. ஸோ அடுத்த கேள்வி பாருங்கள். R1 R2ஐ ஆரங்களாக கொண்ட இரு வட்டங்கள் உட்புறமாக தொடுமானால் வட்ட மையங்களுக்கு இடையே உள்ள தூரமானது எப்படி இருக்குன்னா R1 + R2 அப்படின்னு இருக்கும். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஏபிசி என்பவர்கள் ஒரு வேலையை 12, 15, 20 நாட்களில் முடிப்பார்கள். இம்மூவரும் சேர்ந்து ஒரு வேலை செய்தனர். ஒரு வேலையிலே ஒரு நாள் வேலை செய்தனர். பின் பி விலகி விடுகிறார் எனில் ஏசி இருவரும் மீதமுள்ள வேலையை முடிக்க எடுக்கும் நாட்கள் எத்தனை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏ, பி, சி 3 பேர் இருக்காங்க. 3 பேரும் ஒரு வேலையை செய்கிறாங்க. அவர் ஏ மட்டும் வேலை செஞ்சால் அவர் 12 நாளில் முடிப்பார். பி வந்து 15 நாளில் முடிப்பார். சி வந்து 20 நாளில் முடிப்பார். ஸோ 3 பேரும் இந்த வேலையை சேர்ந்து செய்கிறாங்க. ஸோ 3 பேரும் சேர்ந்து செய்யும் போது ஸோ இதுக்கான மீசியம் எடுத்தோம்னா என்ன வரும்? ஸோ 60 அப்படின்னு வரும். 60 அப்படின்னா ஏவோட ஒரு நாள் வேலை எவ்வளோவா செய்வார்? 5 வேலையை முடிப்பார். பி வந்து 4 வேலையை முடிப்பார். சி வந்து 3 வேலையை முடிப்பார். இப்போ 3 பேரும் ஒரு நாள் எவ்வளோ வேலை செய்வாங்க? 5, 4, 9, 9, 3, 12 வேலையை முடிப்பாங்க ஒரு நாளுக்கான வேலை. சரிங்களா? ஸோ இப்போ 3 பேரும் சேர்ந்து இந்த மொத்த வேலையை எவ்வளோ நாள் செய்வாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா, சரிங்களா, டிவைடட் பை 12. ஸோ ஒரு 3 பேரும் ஒரு நாளைக்கு 12 வேலை செய்வாங்க. ஸோ
இவங்களோட 60 ஆப்பிள் சாப்பிட்ணும்னு வச்சுக்கோங்க. ஒரு நாளைக்கு 3 பேர் சேர்ந்து 12 ஆப்பிள் சாப்பிட்றாங்க அப்படின்னா 5 நாளில் மொத்த வேலையை செஞ்சு முடிச்சிடுவாங்க. ஆனால் கேள்வி அது இல்லை. ஸோ இந்த மாதிரியும் கேள்வி கேட்பாங்க. அதை எப்படி ஆன்சர் பண்ணலாம்? இதில் என்னென்னா ஒரு நாள் மட்டும் வேலை செய்கிறாங்க. ஸோ ஏவோட ஒரு நாள் வேலை 5, பியோட ஒரு நாள் வேலை 4, சியோட ஒரு நாள் வேலை 3. ஸோ மொத்தம் 3 பேரோட ஒரு நாள் வேலை என்னென்னா 12. சரிங்களா? ஸோ 60ல் 12 மொத்தம் 60 ஆப்பிள் சாப்பிட்ணும். ஸோ ஒரு நாளில் வந்து 12 ஆப்பிள் சாப்பிட்டாங்க. மீதி இருக்கிறது 48 ஆப்பிள். ஸோ இந்த 48 ஆப்பிளில் ஸோ பி போயிட்டார். ஸோ ஒரு நாள் கழிச்சு பி போயிட்டார். இப்போ மீதி இருக்கிறது ஏவும் சியும் தான். ஏவும் சியும் ஒரு நாளைக்கு எத்தனை சாப்பிடுவாங்க? ஏ 5 சாப்பிடுவார், பி 3 சாப்பிடுவார். ஸோ மொத்தம் ஒரு நாளைக்கு 8 சாப்பிடுவாங்க அவங்க. ஸோ இப்போ மொத்தம் இருக்கிற 48ல் ஒரு நாளைக்கு 8 சாப்பிட்டா எத்தனை நாளில் சாப்பிட்டு முடிப்பாங்க? 6 நாட்களில் சாப்பிட்டு முடிச்சிருவாங்க அப்படிங்கிறது. ஸோ ஆப்ஷன் டி தான் சரியான விடை. சரிங்களா? அடுத்த கேள்வி பார்க்கலாம். ஒரு சரிவகத்தின் பரப்பு 33.32 சென்டிமீட்டர் ஸ்கொயர் மற்றும் அதன் ஒரு பக்க அளவு 8 சென்டிமீட்டர், உயரம் 5.6 சென்டிமீட்டர் எனில் மற்றொரு பக்க அளவு அப்படி என்னன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ இதில் வந்து உயரம், இதுதான் உயரம். ஸோ இந்த உயரம் கொடுத்துருக்காங்க h. ஸோ ஏ கொடுத்துருக்காங்க, ஒரு பக்கம் 8 சென்டிமீட்டர். ஸோ இன்னொரு பக்கம் பி என்னன்னு கேட்டிருக்காங்க. சரிவகம் ட்ரெபசாய்டோட ஃபார்முலா, ஏரியாவுக்கான ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏ ப்ளஸ், அதாவது 1/2 ஏ பக்கத்தின் கூடுதல் ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஹெச். சரிங்களா? ஸோ இந்த ஃபார்முலாவில் இந்த வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னொரு பக்கத்துக்கான, ஏன்னா நமக்கு ஏரியா தெரியும் 33.32 1/2 இன்ட்டு ஒரு பக்கத்துக்கான வேல்யூ 8 ப்ளஸ் நமக்கு தெரியாது பி அப்படியே வச்சுக்கலாம். ஸோ இன்ட்டு ஹெச்சோட வேல்யூ என்ன? 5.6. ஹெச்சோட வேல்யூ கொடுத்துருக்காங்க, ஒரு பக்க அளவு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இப்போது இது வந்து 5.6. ஸோ இதில் நம்ம சால்வ் பண்ணோம்னா 22 இருக்குது, இங்கே 5.6 இருக்குது. கேன்சல் பண்ணால் 2.8 கிடைக்கும் இல்லையா? ஸோ இந்த ஈக்குவேஷனை நம்ம சால்வ் பண்ணால் வரக்கூடியது தான் நம்மளுடைய ஆன்சர். சரிங்களா? ஸோ இங்கே 33 இருக்குது. ஸோ இங்கே 8 ப்ளஸ் பி இன்ட்டு 2.8 அப்ராக்சிமேட்டாக 3 இருக்குது இல்லையா? ஸோ இங்கே எதோட ஒரு நம்பர் ஆட் பண்ணி இந்த வேல்யூயை மல்டிப்ளை பண்ணால் 33 வரும் அப்படிங்கிறத நம்ம ஆப்ஷன் வச்சு ஈஸியாக, நம்ம இதை வந்து ஃபுல்லாக சால்வ் பண்ண அவசியமே கிடையாது. எப்படி ஈஸியாக சால்வ் பண்ண பாருங்கள். க்ளோஸ் நம்பர் 33 வரணும் அப்படின்னு பார்த்துக்கோங்க. இங்கே 10 இன்ட்டு இங்கே ஓகே, இங்கே 2 இருக்குது அப்படின்னு வச்சுக்க, பி வந்து 2 அப்படின்னு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா 8 + 2 10 வந்துடும். 10 இன்ட்டு 2.8 என்ன வரும்? 28 வரும். ஸோ இது வந்து க்ளோஸ் டு 33.32, பட் எக்ஸாக்டாக கிடையாது. ஸோ அப்போ 3 வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 எடுத்திங்கன்னா என்ன வரும்? 8 + 3 11 வந்துடும். 11 வந்து 11 இங்கே வந்து இதை 3ன்னு கன்சிடர் பண்ணோம்னா 11 × 3 33 வந்துடும் இல்லையா? ஸோ இந்த வேல்யூ கண்டிப்பாக 3 அந்த 3 இந்த ரேஞ்சில் தான் இருக்கும். ஸோ 11ங்கிற ரேஞ்சில் ஆன்சர் கண்டிப்பாக வராது, ஒரு பக்கம் வராது. அப்போது சி 8ம் வராது, டி 5.9 வராது, 3.9 தான் வரும். ஏன்னா நம்ம இங்கே 3ன்னு கன்சிடர் பண்ணியிருக்கோம், இங்கே 3 கிடையாது, 2.8 தான் வேல்யூ. 3ன்னு கன்சிடர் பண்ணதுனால நமக்கு வந்து இல்லையா, இங்கேயும் நம்ம 3 அப்படிங்கிற வேல்யூ கன்சிடர் பண்ணதுனால இந்த வேல்யூ வந்திருக்கு. சரிங்களா? ஸோ இங்கே இது வந்து க்ளோஸ் டு 4, அப்போது 8 நாளும் 12 வரும். ஸோ 12 × 2.8 அப்படிங்கிறதுக்கு நம்ம ஆன்சர் பண்ணோம்னாவே ஸோ இந்த ஆன்சர் வந்துடும். ஸோ ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்டான விடை. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு அப்ராக்சிமேட் நம்பர் ஆப்ஷன்லேருந்து எடுத்து நம்ம சப்ஸ்டிட் பண்ணோம்னாவே ஈஸியாக கால்குலேட் பண்ணிடலாம். ஸோ இந்த ஃபுல்லாக நம்ம டிவைட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு கிடையாது. ஸோ உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் இந்த ரேஞ்ச் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை வச்சு ஈஸியாக கால்குலேட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ அடுத்த கேள்வி பாருங்கள். 17, 15, 9, 13, 24, 7, 12, 21, 10, 24 என்ற புள்ளி விவரங்களின் முகடு மற்றும் இடைநிலை அளவு என்னன்னு கேட்டிருக்காங்க. இடைநிலை கண்டு அவற்றின் சராசரி மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ இதை வந்து ஏறு வயசு எழுதிக்கோங்க. 7, 9, 10, 12, 13, 15, 17, 21, 24 and 24.
ஸோ முகடு அப்படிங்கிறது என்னென்னா 2 டைம் வந்திருக்கு, இதுதான் முகடு. ஸோ 24 அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ இடைநிலை அளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இடைநிலை அளவு அப்படிங்கிறது மொத்தம் எத்தனை எண் இருக்குது? 10 எண்கள் இருக்குது. ஸோ அப்போ 10 எண்கள்னா இந்த 5வது எண்ணும் 6வது எண்ணும். ஸோ இந்த சென்ட்ரு மீடியன் அப்படிங்கிறது இடைநிலை அளவு. நடுவில் இருக்கிற இந்த எண்களுக்கான ஆவரேஜ் பாருங்கள். 15 + 13 + 15 28 வரும். 28 டிவைடட் பை 2 உங்களுக்கு 14 வரும் இல்லையா? ஸோ இந்த 2 வேல்யூ முகடு மற்றும் இடைநிலை அளவு கண்டு அவற்றின் சராசரி மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ 14 ப்ளஸ் திஸ் இந்த 24 ரெண்டுக்கான சராசரி கண்டுபிடிக்கணும். 14 ப்ளஸ் 24 ரெண்டும் ஆட் பண்ணால் உங்களுக்கு 38 வரும். ஸோ இதனுடைய ஆவரேஜ் சராசரி டிவைடட் பை 2 பண்ணோம்னா 19. சரிங்களா? ஸோ ஆப்ஷன் சி 19 தான் சரியான விடை. அடுத்த கேள்வி பாருங்கள். இரு எண்கள் 5:3 என்ற விகிதத்தில் உள்ளன. அவற்றின் வேறுபாடு 18 எண்ணில் எண்கள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ XY அப்படின்னு எடுத்துக்கோங்க இரு எண்கள். ஸோ அவற்றின் வேறுபாடு என்னென்னா 18 இருக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ எக்ஸும் ஒய்யும் 5:3 அப்படின்ற ரேஞ்சில் இருக்குது அப்படின்னு பாருங்கள். ஸோ இது கொடுத்துருக்குற ஆப்ஷனில் எந்த 2 எண்களுக்குள்ள வேறுபாடு வந்து 18 இருக்குது அப்படின்னு பாருங்கள். சரிங்களா? ஸோ இதுக்கு வேறுபாடு 18 இருக்குது, இதுவும் வேறுபாடு 18 இருக்குது. ஸோ இதுக்குள்ள வேறுபாடு 18 கிடையாது, இதுக்கும் வேறுபாடு 18 கிடையாது. ஸோ இந்த 2 எண்களுக்கு மட்டும்தான் வேறுபாடு 18 இருக்குது. ஸோ அந்த ரேஷியோ பாருங்கள், 5:3 அப்படின்ற ரேஞ்சில் இருக்கான்னு பாருங்கள். ஸோ இது வந்து 5:3னா 5 9 45 வரும். ஸோ 3 9 27 அப்படிங்கிற ரேஷியோவில் இருக்குது. ஸோ அப்போது ஆப்ஷன் சி தான் கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ ஒரு அரைவட்டை வடிவிலான பூங்காவின் ஆரம் 14 மீட்டர். ஒரு மீட்டருக்கு 8 ரூபாய் வீதம். அதற்கு சுற்றுவழி அமைக்க ஆகும் செலவு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஒரு பூங்காவின் ஆரம் ஸோ 14 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு அரைவட்டமாக இருக்குது அந்த பூங்கா. இந்த அரைவட்டமாக இருக்கிற பூங்காவினுடைய அந்த அரைவட்டத்தின் ஆரம் வந்து பார்த்தீங்கன்னா பூங்காவின் ஆரம் பார்த்தீங்கன்னா 14 சென்டிமீட்டர் அப்படிங்கிறாங்க. ஸோ இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், சுற்றுவேலி அமைக்கணும்னு கேட்கணும். சுற்றுவேலி அப்படின்னு என்னென்னா இந்த சுற்றளவுக்கு ஃபுல்லாக நம்ம வந்து வேலி அமைக்க போகிறோம். அப்போது வட்டத்திற்கான சுற்றளவுக்கான ஃபார்முலா என்ன? 2πr. ஸோ நம்ம இங்கே அரைவட்டத்தை தான் பார்க்க போகிறோம். அப்போ அரைவட்டத்துக்கான ஃபார்முலா என்ன? πr. ஸோ பைங்கிறது 22/7. நமக்கு ஆரோட வேல்யூ தெரியும் 14 இல்லையா? ஸோ கேன்சல் பண்ணால் 2. ஸோ 22 × 2 44 வந்துருச்சு. 44 மீட்டர் வந்துருச்சு இல்லையா? நம்ம கால்குலேட் பண்ண போகிறது இந்த அரைவட்டத்தின் அந்த பூங்கா வந்து ஃபுல்லாக நம்ம வேலி அமைக்க போகிறோம். சரிங்களா? நம்ம இப்போ கால்குலேட் பண்ணிக்கிறது எந்த ஏரியா பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த ரீஜனுக்கு மட்டும்தான் நம்ம இப்போது கால்குலேட் பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கு கூட 8 மல்டிப்ளை பண்ணி ஆன்சர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய ஆன்சர் தப்பு. புரியுதுங்களா? ஏன்னா நம்ம இந்த பகுதிக்கு இன்னும் கால்குலேட் பண்ண இந்த வேலி அமைக்கிறதுக்கான வேல்யூ என்னன்னு கால்குலேட் பண்ணல. இந்த பகுதிக்கான வேல்யூ அமைக்கிறதுக்கு என்ன எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது, அதனுடைய டயாமீட்டர் ஸோ 28 மீட்டர் இருக்குது இல்லையா? ஸோ மொத்தமாக எத்தனை மீட்டர் இருக்குது? சுற்றளவு 44. ஸோ 72 மீட்டர் இருக்குது. ஸோ ஒரு மீட்டருக்கு 8 ரூபா ஆகுது. 22 மீட்டருக்கு ஸோ 7 8 56 2 16. ஸோ 576 576 ரூபாய். ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. 576 ரூபாய் ஆகும். சரிங்களா? ஸோ அதே போல் இன்னொரு கொஸ்டின் பார்க்கலாம். 16 பேனாக்களின் அடக்க விலை 10 பேனாக்களை விற்ற விலைக்கு சமம் எனில் லாப சதவீதம் என்னன்னு கேட்டிருக்காங்க. 11 பேனாக்களின் விலை அடக்க விலை 10 பேனாக்களின் விற்ற விலைக்கு சமம் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ 11 பேனாக்களின் காஸ்ட் ப்ரைஸ் என்னன்னா 10 பேனாக்களோட செல்லிங் ப்ரைஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ எவ்வளோ மீதி எவ்வளோ இருக்குது? ஒரு பேனா இருக்குது. சரிங்களா? ஒரு பேனா அப்படிங்கிறது என்ன எவ்வளோ? 10%. ஸோ ஆப்ஷன் ஏ தான் வந்து சரியான விடை. 5 எண்களின் சராசரி 32. அவ்வெண்களில் ஒன்றை நீக்கும்போது சராசரியாக குறைந்தால் நீக்கப்பட்ட எண் என்னன்னு கேட்குறாங்க. 5 எண் இருக்குது, அதனுடைய சராசரி 32. ஸோ இப்போ மொத்த வேல்யூ என்னவாக இருக்கும்? 160. ஸோ மொத்தமாக அந்த 5 எண்களின் மதிப்பு எவ்வளோவா இருக்குன்னா 160 இருந்திருக்கும். ஸோ இந்த 5 எண்கள்லேருந்து ஒரு எண்ணை நீக்கிறாங்க. இப்போ 4 எண்களில் தான் இருக்குது.
சரியா? 4 எண்கள் தான் இருக்குது. ஒன்றை நீக்கும்போது சராசரியாக 4 குறைந்தால். ஸோ இந்த சராசரியிலிருந்து 4 குறையுது. ஸோ 4 வேல்யூலிருந்து 4 குறைந்தால் என்ன இருக்கும்? ஸோ 28 அந்த சராசரியாக 4 குறைந்தது. ஸோ 32லேருந்து 4 கம்மியாச்சுன்னா 28. ஸோ 4ம் 28ம் மல்டிப்ளை பண்ணால், ஸோ ஏன்னா 4 வேல்யூ தான் இருக்குது. இப்போ ஒரு வேல்யூ நீக்கிட்டாங்க. ஸோ இந்த 28 தான் இருக்குது. ஸோ இப்போ உங்களுக்கு வரக்கூடிய ஆன்சர் என்னவாக இருக்கும்? ஸோ 112 இருக்கும். ஸோ இப்போ 160லேருந்து 112 தான் இருக்குது. ஸோ இப்போ அப்போ மீதி இருந்த வேல்யூ என்ன வந்திருக்கும்? அந்த ஒரு நம்பர் எலிமினேட் பண்ணாங்க இல்லையா, நீக்கம் பண்ணாங்க இல்லையா, அந்த வேல்யூ என்ன இருக்கும்? 48 இருக்கும். மைனஸ் பண்ணிங்கன்னா வரக்கூடிய ஆன்சர் தான் 48. ஸோ 48 ஆப்ஷன் சி சரியான விடை. சரிங்களா? ஸோ இதே போல் இன்னொரு பார்ட் 2ல் வந்து நம்ம ரிமைனிங் இருக்கிற கொஷின்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ அது வரைக்கும் அதிகமாக டீமை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிட்டுருங்க. நன்றி, வணக்கம்.